ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அபூர்வா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. சந்திரா கேட்குறாங்க, எதுக்காக அபூர்வா இப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் மீரா சொல்கிறாங்க, அண்ணா டைவர்ஸ் நோட்டீஸை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க யாரோ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கேபி வராங்க. கேபி மேலே எல்லாரோட பார்வையும் திரும்புது. அப்போ தான் அபூர்வா கேபி கிட்ட கேட்குறாங்க, என்ன கேபி, டைவர்ஸ் நோட்டீஸை நீ தான் எடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட கேபி சொல்கிறாங்க, அந்த நோட்டீஸை நான் எடுக்கிறதா இருந்தால் எதுக்காக நான் இதில் சைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அபூர்வா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் உனக்கு சாரதாவை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லை, அதனால தான் அந்த டைவர்ஸ் நோட்டீஸை நீ எடுத்து என்னமோ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட கேபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் எங்கே போச்சுன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ஃப்ளாஷ்பேக்கில் பூமியோட சீன்ஸை காட்டுறாங்க. நம்ம பூமி கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக சாரதாத்தையும் கேபி மாமாவும் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைவர்ஸ் நோட்டீஸை எடுத்து எரிச்சே போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்போ தான் சந்திரா வந்து பூமி கிட்ட பேசுவாங்க, என்னம்மா பூமி, எதுக்காக இவ்வளோ வருத்தமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, அப்பா நீங்கள் ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க, கேபி மாமாவையும் சாரதாத்தையும் பிரித்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக தான் வாழலை, அட்லீஸ்ட் பிரிஞ்சிருந்தாவது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை ஏன் நீங்கள் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சந்திரா வந்து சொல்கிறாங்க, இப்போ என்னம்மா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிறத நினச்சி தான் நீ இவ்வளோ வருத்தமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பூமி சொல்கிறாங்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அபூர்வா வந்து ஏற்கனவே சந்திரா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இதை சாக்கா வச்சு எப்படியாவது பூமியை செரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம், சாரதாவும் கேபியும் பிரிக்கக்கூடாதுன்னா நீ வந்து கண்டிப்பாக செரியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை பூமி கிட்ட போடுவோம், கண்டிப்பாக பூமி இதுக்கு ஒத்துப்பா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம சந்திரா வந்து பூமி கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாருமா பூமி, நான் உனக்கு எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவேன், கேபியும் சாரதாவும் பிரியக்கூடாதுன்னா நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்லுவாங்க, நீயும் சரியும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பூமிக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ தான் பூமி கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ தான் நான் கல்யாணம் மேடை வரைக்கும் போயிட்டு இறங்கி வந்திருக்கேன், இப்போ போயிட்டு மறுபடியும் சரியாக கல்யாணம் பண்ணணும்னா அது எப்படிப்பா முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சந்திரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, கேபியும் சாரதாவும் சேர்ந்து வாழணும்னா நீ இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும், இதை தவிர வேற வழியே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம பூமி வந்து மனசில் நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம இதுக்கு ஒத்துக்கலைன்னா வேறு மாதிரி பிரச்சனை வரும், அதனால நம்ம இதுக்கு ஓகே சொல்லிடுவோம், பின்னாடி என்ன நடக்குதோ அதை பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமியும் சந்திரா கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா உங்களுக்கு எது விருப்பமோ அதுபடியே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு செரி கிட்ட கேட்கும்போது செரி வந்து கண்டிப்பாக நான் பூமியெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அது எப்படி என்னோட அண்ணா விரும்புகிற பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு செரி, பூமியை ஒத்துக்கிட்டா நீ எதுக்காக இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி செரிக்கிட்ட கேட்கும்போது தான் செரிக்கு ஒரு யோசனை வருது, கண்டிப்பாக பூமி ஒத்துக்கிட்டானா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதனால நம்ம சரின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செரியும் ஓகே பண்ணிடுறாங்க. அப்போ தான் நம்ம கேபி இதெல்லாம் பார்த்துட்டு சாரதாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சாரதா வீட்டில் நடக்கிற எதுவுமே சரியில்லை, டிவோர்ஸ் நோட்டீஸை காணோம், அது மட்டும் இல்லாமல் சரி பூமி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வீட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டதுமே நம்ம சாரதாக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிறீங்க, சரி எப்படி ஒத்துக்கிட்டான், சரி கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டான், அவன் அண்ணன் விரும்புகிற பொண்ணை அவன் கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கேபி சொல்கிறாங்க, அதை தான் சாரதா நானும் நினச்சேன், ஆனால் சரியும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாரதாக்கு அப்படியே கண்ணிலலாம் தண்ணி மலையாக கொட்டுது. அது மட்டும் இல்லாமல் சாரதா கேபி கிட்ட கேட்குறாங்க, பூமி என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கேபி சொல்கிறாங்க, பூமியும் ஓகே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாரதாக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிரும் போல், அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. எப்படி இது முடியும், கண்டிப்பாக பூமினால் ககனை மறக்கவே முடியாது, அவள் எப்படி செடியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து கேட்கும்போது கேபி சொல்கிறாங்க, எனக்கே தெரியல சாரதா, வீட்டில் என்னென்னமோ நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சாரதா வந்து கேபி கிட்ட சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கு காரணம் யார் தெரியுமா, பூமி தான், பூமி தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கா, ககன் கடைசி நேரத்தில் தாலி கட்ட போயிட்டு அவள் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கானா, பூமி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சந்திரா வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டனால தான் ககனுக்கு பிடிக்காம அந்த கல்யாணத்துலேருந்து எந்திரிச்சு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சாரதா எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ தான் கேபி சொல்கிறாங்க, சாரதா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நம்ம பூமி நம்ம ரெண்டு பேரும் பிரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பூமி வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன், பூமி எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தாமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாரதா கிட்ட சொல்ல, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையும் காப்பாற்றிட்டு இப்போ அவள் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காளே பூமி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரதா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ககன் கிட்ட போயிட்டு சாரதா எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ககன், அங்கே சந்திரா வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா,
சரி பூமி 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ககனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. ககன் வந்து சாரதா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க? சரி வந்து கண்டிப்பாக பூமியை கல்யாணம் பண்ண ஒத்துக்க மாட்டானே, ஏற்கனவே நான் வந்து பூமியை விரும்புகிறதா அவனுக்கு நல்லாவே தெரியும், அப்போ எப்படி சரி வந்து ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சாரதா சொல்கிறாங்க, அதான்ப்பா எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ககன் சொல்கிறாங்க, சந்திரா ரொம்பவே இன்டெலிஜென்ட்மா, அவர் வந்து என்ன நினச்சாரோ அதை தான் சாதிச்சுட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே பூமிக்கும் செரிக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கனவாக இருந்துச்சு. இப்போ அது நிறைவேற போகுது, நீங்கள் எதுக்காக அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, விடுங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து சாரதாக்கா ஆதல் சொல்கிறாங்க. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, நீ பூமியை எந்த அளவுக்கு விரும்புன ககன், இப்போ கடைசி நேரத்தில் இப்படிலாம் நடக்க போகுதுன்னு நினச்சா நீ எப்படி தாங்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் வந்து சொல்கிறாங்க, அம்மா இப்போ நம்ம வீட்டில் தாத்தாவோ பாட்டியோ இறந்துட்டா நம்ம அந்த அன்னைக்கு அழுகுவோம், அப்போ போக போக அதோட வலி எல்லாமே மறைஞ்சு போதில்ல, அதே மாதிரி தாம்மா பூமியை நீ விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் நான் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக என்னோட மனசை நான் மாற்றிப்பேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து சாரதா கிட்ட தைரியம் சொல்லிட்டு போகிறாங்க. என்னதான் ககன் சாரதாக்கு தைரியம் சொல்லிட்டு போனாலும் நம்ம ககன் வந்து பூமி சரி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ககனை பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம சரி வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து வேலை இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமி கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, என்ன பூமி நீ நடந்துக்கிற விதமே சரியில்லை, கல்யாணத்தில் என்னன்னா ககன் கிட்ட நீ அப்படி ஒரு கண்டிஷனை போட்டிருக்க, எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்போவே வந்து உங்ககிட்ட பேசியிருப்பேன், எனக்கு இப்போ சாரதா எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி சொல்றாங்க, மாமா நான் கொஞ்சம் சொல்றது கேளுங்க, நீங்களும் அத்தையும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும், என் வாழ்க்கையை வச்சு நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து கேபி கிட்ட சொல்ல. இதை கேட்ட கேபி சொல்றாங்க, பூமி அதுக்காக நீ ககனை பிரிஞ்சு எங்களுக்கு என்னமா கிடைக்க போகுது, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாலே எங்களுக்கு போதுமேமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேபி வந்து பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பூமி சொல்றாங்க, என்னமாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு நான் எப்படி ககன் கூட சந்தோஷமா வாழ முடியும், விடுங்க நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து கேபி கிட்ட சொல்றாங்க. அப்ப கேபி இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சந்திரா பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை, தான் சொந்த பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாடுறாரு, அவர்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேபி பயங்கரமா டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம நட்சத்திரா வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. மர்தானி சித்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா, பூமி ககன் 2 பேருக்கும் கல்யாணம் நின்று போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன எப்படியாவது அப்பாவை சமாதானப்படுத்தி அம்மா கிட்ட சொல்லி நான் தான் ககன் மாமனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், சீக்கிரமா இந்த பூமி சரி 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி இந்த கதைக்கு ஒரு முடிவை கட்டணுப்பா அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை கேட்ட அபூர்வா சொல்றாங்க, இங்க பாரு நட்சத்திரா, நீ ரொம்ப கனவு கண்டிட்டு இருக்காத, உங்க அப்பா பூமிக்கே ககனை கல்யாணம் பண்ணி வைக்கல, உனக்கு ககனை கல்யாணம் பண்ணி வைப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்ட நட்சத்திரா சொல்றாங்க, அம்மா இங்க பாருங்க, அப்பா ஒத்துக்கலைன்னா என்ன, நான் ககன் மாமாவை ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பேன், கண்டிப்பாக ககன் மாமா யோசிப்பாரு, நம்மளுக்காக நட்சத்திரா உயிரே குடிக்க துணிஞ்சிட்டாலே கண்டிப்பாக இவ்வளோ நம்மளோட வாழ்க்கை தனியாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ககன் மாமா என்னையே கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா வந்து லூசு மாதிரி அபூர்வா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, சரி நட்சத்திரா கழுத்தில் தான் தாலி கட்டணும்னு இருந்தால் அதை யாரால மாற்ற முடியும், நட்சத்திரா சரி இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.